அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, உங்களை டிவைன் லைட் டாட் எஸ்ஆர்ஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நிறைய பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கேட்டிருந்தீங்க. இந்த ரீடிங் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் தான், பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இந்த என்சாண்டட்ங்கிறது இது வந்து ஒரு சாங் பேஸ்டான கார்ட். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாஸ்குலின் எனர்ஜி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபெமினின் எனர்ஜி தான் அவங்களுக்கு ஒரு என்சாண்டட் எனர்ஜி மாதிரி லைஃப்பில். தே ஆர் மிஸ்ஸிங் திஸ் ஃபெமினின் எனர்ஜி ஸோ மச். அதுதான் இதோட பிகினிங். அதுதான் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஐம் நாட் கோயிங் டு ரீட் த என்டையர் கார்ட், பட் நான் சொல்கிறேன் இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னு. நீங்கள் வேணால் இந்த என்சாண்டட் சாங் போட்டு லிரிக்ஸ் பாருங்கள். அது இல்லாமல் நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வைக்கிறேன். இஃப் யூ கேன் ஏபிள் டு ரீட் இட். அப்புறம் என்ன சொல்கிறாங்க இவங்கன்னா, ரொம்ப ப்ளேஃபுல்லான கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே இருந்தது. அது ஒரு என்சாண்டட் எனர்ஜி. அதை வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜியால் என்ன சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தட்ஸ் மேஜிக்கல் எனர்ஜி மாதிரி. திஸ் மாஸ்குலின் எனர்ஜி இஸ் ஆக்சுவலி மிஸ்ஸிங் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. அப்புறம் உங்களை நினச்சிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்காக உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைமை யோசிச்சுட்டு அவங்க ரொம்ப நைட்டெல்லாம் முழிச்சிட்ருக்காங்க. தே வாண்ட் திஸ் டைம் அகெயின். அவங்க மிஸ் பண்ண விரும்பலை. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, ப்ரீஷஃபில் பண்ணும்போது நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த காமிக் பீப்புள் வந்து பொய் சொல்லி, இந்த பெண்ணை பற்றி தப்பான விஷயங்கள் சொல்லி, காசிப்லாம் பேசி இந்த கனெக்ஷனை முறிக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த ஆண் எனர்ஜி அதிலெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி இல்லை. பட் இட்ஸ் ஹர்ட்டிங் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. ஏன்னா அவங்களால எந்த ஆக்ஷனும் இப்போ எடுக்க முடியல. அது நிச்சயமாக அவங்கள பாதிக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, தே மிஸ்ஸஸ் த பீச்சஸ். இந்த சாங் பார்த்திங்கன்னா அந்த ஃபெமினின் எனர்ஜி, அந்த டச், அந்த ஃபீல், அதை பற்றி ரொம்ப சொல்கிற ஒரு கார்ட். உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம், நீங்கள் ஹக் பண்ணியிருக்கலாம், அவங்களோட ஸ்கின்னை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர் நீங்கள் தள்ளி கூட இருந்துக்கலாம். பட் அந்த மேஜிக்கல் டச், அந்த மேஜிக்கல் எனர்ஜி நீங்கள் இருக்கும்போது என்ன சொல்கிறது, கூட இருந்த அந்த எனர்ஜியை வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ கிவ் யூ மை ஹோல் லைஃப், டன் பீயிங் டிஸ்ட்ராக்டட், த ஒன் ஐ நீட் இஸ் ரைட் இன் மை ஆர்ம்ஸ். இதுதான் இந்த ஆண் எனர்ஜிக்கு இப்போது வேணுங்கிறது. அவங்க பண்ண தப்பெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க தப்பு திரும்ப பண்ண தயாராக இல்லை. ஐ எம் டன் வித் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு திரும்ப இந்த பெண் எனர்ஜி அவங்க கைகளில் இருந்தால் போதும், அருகாமையில் இருந்தால் போதும். நீங்கள் வந்து கைகளில் கூட இருக்க வேண்டாம், பக்கத்தில் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் அ வெரி ஹாப்பி நியூஸ் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை இந்த காதல் அவ்வளோதான், என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, தே ஆர் மிஸ்ஸிங் யூ ஸோ மச். அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டி இருக்குது. ஏன்னா இந்த என்சாண்டட் கார்டு வந்து ரெட்டில் வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் மாதிரி கில்ட்டி கான்ஷியஸ், ஒரு வார்னிங் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு இன்னுமே கிளியர் பாத் உங்களை நோக்கி வரத்துக்கு கிடைக்கல. ஒன்ஸ் தே கெட் த பாத், தே வில் கம் ஃபார் யூ ஃபார் ஷுர். இதை விட உங்களுக்கு எதுவுமே கன்ஃபர்மேஷன் வேண்டாம். இதுதான் வந்து இந்த பார்க்குறவங்களோட எனர்ஜி. மேபி இந்த மாஸ்குலினோட எனர்ஜியாக இருக்கலாம். நான் ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணுறேன் இது யாரோட எனர்ஜின்னு. பட் நியூ பிகினிங் இந்த ஆணுக்கு நிச்சயமாக இந்த கனெக்ஷனில் வேணும். அதை தான் அவங்க வந்து சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க இந்த கனெக்ஷனை விட்டு விலகி போகல. அந்த ஆண் எனர்ஜி இந்த பெண்ணை ரொம்பவும் மிஸ் பண்ணுறாங்க. அவங்க பண்ண தப்பெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி போயிட்டுருக்கு. அவங்க வந்து அந்த சார்மிங்கான எனர்ஜியில் ஒரு மாதிரி பெயின்லேருந்து ரிலீவ் ஆகிட்டுருக்காங்க. பட் சன் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. இது வந்து ஒரு சார்மிங்காக, ரொம்ப ப்ளேஃபுல்லான, அதே சமயம் வந்து லாயலாக இருக்கிறது. மேபி இந்த பாஸ்டில் இந்த மாஸ்குலின் எனர்ஜி இஸ் நாட் லாயல். அதாவது உங்களுக்கு எடுத்துக்க வேண்டிய கேர் அவங்க எடுத்துக்கல. மேபி ஃபினான்ஷியலாகவும் அவங்க கேர் எடுத்துக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா, உங்களை விட்டு விலகி இருக்கனால. ஆனால் அந்த என்லைட்டன்மெண்ட் கம்ப்ளீட்டாக வந்திருக்கா அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. ஒரு தெளிவான நிலையில் இந்த ஆண் எனர்ஜி இப்போ இல்லை. அதனால தான் இந்த டிலே. பட் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்கன்னா 100%, ஏன் 200% இந்த பெண் எனர்ஜி, இந்த ஆண் எனர்ஜி மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவை, இனி தேவை, அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே இந்த பெண்ணோட அருகாமை, அந்த லவ் தான், அந்த ஃபீல், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். டச்செல்லாம் செகண்டரி. அதுதான் இந்த கார்டிலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது. அடுத்தது இந்த ஆண் எனர்ஜி இந்த பெண்ணுக்கு சொல்ல விரும்புகிறது, எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இந்த யூனிவர்ஸ் அந்த ஆணுக்கு கொடுத்தாலும், அந்த ஆண் வந்து இந்த தடைகளை தாண்டி மேலே வருவேன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஆண் இந்த பெண்ணுக்கு சொல்ல விரும்புகிற கன்ஃபர்மேஷன். அடுத்தது இந்த பெண்ணோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம்.
இந்த பெண் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, வித்ட்ரான் ஸ்டேட்டில் இருக்கீங்க. நீங்கள் யாரோடையும் பெருசாக மிங்கிள் ஆகிக்கிறது இல்லை. ஆனால் இந்த வித்ட்ரான் ஸ்டேட் பார்த்தீங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வித்ட்ரானாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த காமிக் பீப்புளோட அட்டாக் என்னென்னு. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் திஸ் கனெக்ஷன். அதனால் இந்த பெண் வந்து ரொம்ப ஸ்மார்ட். அவங்க வந்து இந்த ஆண் மாதிரி இந்த கெட்டவங்களோட போய் அவங்க பற்றி சொல்கிற காசிப்லாம் கேட்டு டென்ஷன் ஆகிக்க விரும்பலைங்கிறது கிடையாது. இந்த பெண்ணுக்கு தெரியும் இட்ஸ் லை அப்படின்னு. ஸோ இந்த பெண் எதுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு இந்த காமிக் குரூப்பீஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களுக்கு எகெயின்ஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வித்ட்ரான் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர், ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், ஐ நோ வாட் ஐ வாண்ட். இந்த பெண் எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்காங்க. 7 of cups and 2 of cups is coming out as a blockage. இந்த பெண்ணுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. அந்த எந்த ஆப்ஷன்ஸையும் அந்த பெண் வந்து இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் டு திஸ் masculine எனர்ஜி. இந்த masculine யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெண் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து இந்த காமிக் ஆப்ஷன்ஸை இது வந்து கெட்டவங்க பண்ணுற பிளான் பார்த்திங்கன்னா இந்த புழு தான் இந்த கெட்டவங்க. அதாவது நெளிஞ்சிக்கிட்டே எல்லா வாழ்க்கையிலையும் போய் எல்லாத்து வாழ்க்கையும் கெடுக்கிறது. புழு பூச்சி என்ன பண்ணும், செடியை அழிக்கும், செடியை மேலே வளர விடாமல் பண்ணும். ஒரு பூ பூத்திருக்கு அழகானா அந்த புழுவுக்கு பிடிக்காது, அது மேலே போய் ஊறி அந்த பூவை நாசம் பண்ணுறதான் இந்த புழுவோட மெயின் இன்டென்ஷனாக இருக்கும். இந்த காமிக் பீப்புளும் இந்த புழு மாதிரி தான். அவங்களுக்கு வந்து தானும் இது ஒரு தமிழ் அழகாக சொல்லுவேன், தானும் படுக்க மாட்டோம் தள்ளியும் படுக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு லோ வைப் எனர்ஜி அவங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, நாங்கள் எப்படியாவது நாசம் பண்ணுவோம், நாங்கள் எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆணை தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இந்த பெண் வந்து ரொம்ப ஸ்மார்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பை பை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வித்ட்ரான் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது இந்த காமிக் எனர்ஜியோட பிளான் என்னென்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. ஸோ அவங்க வந்து இந்த ட்ராமாலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அது இல்லாமல் இந்த காமிக் பீப்புள் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இந்த பெண்ணுக்கு உருவாக்கி கொடுக்குறதுலையோ இல்லை இந்த பெண்ணுக்கு ஆப்ஷன்ஸ் லவ்வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி டசன்ட் வாண்ட் எனி ஆப்ஷன். அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, எனக்கு இந்த லவ்வில் ஆப்ஷனே வேண்டாயா, ஏன் ஆப்ஷன் எனக்கு, ஐ நோ வாட் இஸ் மை ட்ரூ லவ்வர்ஸ் அண்ட் ஐ எம் கோயிங் ஃபார் இட் அப்படின்னு இந்த பெண் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஆணுக்குமே இந்த நியூ பிகினிங் வேணும். ஏன் அப்படின்னா இந்த பெண் வித்ட்ரான் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு இந்த ஆணுக்கு தெரியும். இந்த ஆணுக்கு நல்லாவே தெரியும் ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு சாய்ஸ், ஒரே ஒரு நியூ பிகினிங் பார்த்திங்கன்னா இந்த ஆண் தான் இந்த பெண்ணுக்குங்கிறது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சனால தான் இந்த ஆண் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப திஸ் மேல் எனர்ஜி லவ்ஸ் இஸ் ஃபெமினன் எனர்ஜி. அதாவது நீங்கள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி, ஒரு மேஜிக்கல் பீயிங் மாதிரி, உங்களை பார்த்தாலே அவங்க அவ்வளோதான், அப்படி ஜஸ்ட் மெல்ட் ஆவாங்க. அப்படி தான் இந்த ஆண் எனர்ஜி. ஏன்னா இந்த 2 கார்டும் அதை தான் சொல்லுது. நீங்கள் ஒரு என்சாண்டட் பீயிங், ஒரு மேஜிக்கல் பீயிங் அவங்களுக்கு. அதனால தான் உங்கள் கிட்ட வரத்துக்கோ இல்லை உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு இவ்வளோ தயக்கம். அவங்க வந்து அந்த ஒரு பர்ஃபெக்ட்டுங்கிற டேக்கில் வரணும்னு நினைக்கிறாங்க. பட் இனிமேல் அதுவும் இருக்காது. இப்போ இந்த ஆண் ஏன் வித்ட்ரான் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அது இல்லாமல் அவங்க வந்து இந்த 5 of cups உங்களை விட்டு இந்த கெட்டவங்க பண்ணுற பிளான்னால இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டினால விலகி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஆனால் இந்த ஹார்ட் பிரேக்கில் இனி இந்த ஆண் இருக்க போகிறதில்லை. இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வராங்க. பட் இந்த 4 of swords எனர்ஜியுமே ஒரு ஸ்டக் எனர்ஜி தான். அதுவுமே அந்த ஸ்டக் எனர்ஜியுமே ரிலீஸ் ஆக போகுது. எப்போ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அநேகமாக அந்த புரிதல் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, 3/4 கிணறு தாண்டிட்டாங்க, இன்னும் ஒரு 1/4 கிணறு தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டபர்னஸ் வரணும். ஏன்னா இது ஆடு இல்லைங்களா, அந்த ஆடுக்கு கொஞ்சம் தைரியம் வரணும், அவ்வளோ. ரொம்ப டு பி ஃப்ரேங்க், அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சுன்னா இது எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு இங்கே வந்துடுவாங்க. ஸோ பி பேஷன். இந்த பெண் எனர்ஜிக்கு அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இந்த பெண் எனர்ஜி இந்த காதல்ங்கிற ஆப்ஷனே அவங்க லைஃப்லேருந்து பிளாக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு நோ ஆப்ஷன். அவங்க வந்து வித்ட்ரான் ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காதலை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் தேவையில்லை. எனக்கு காதலே தேவையில்லை போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் ஃபெமினன் எனர்ஜி. ஹூ ஆர் யூ கைஸ்? யார் அந்த ஃபெமினன் பார்க்குறீங்களோ, ஐ ஓ யூ அ லாட். ஆக்சுவலாக யூ ஆர் ஸோ லாயல் அண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் அவங்க இந்த வித்ட்ரான் ஸ்டேட்டில் இருக்காங்க, அந்த ஸ்பிரிட்ஸ் ரொம்ப கிளியராக கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஆண் யாராவது பார்த்துட்ருக்கீங்களா, தயவு செஞ்சு இந்த பெண்ணை சந்தேகப்பட்டு யார் சொல்கிறதையோ கேட்டு ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணாதீங்க. ஷீ இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபெமினன். யூ ஆர் ஸோ லக்கி டு ஹேவ் ஹர் இன் யுவர் லைஃப். ஸோ இந்த பெண்ணுக்கு வந்து இந்த பெண் வந்து ஹை ப்ரீஸ்டஸ். நம்ம இந்த ஹை ப்ரீஸ்டஸ் நிறைய தடவை பார்த்துருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே எப்படி தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு
ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் கடவுள் அவங்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு காட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் தான் இந்த பெண். அந்த ஹை ப்ரீஸ்டஸ்க்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா இந்த லவ் வந்து டிவைன் லவ். இந்த ஸ்வான் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, அன்னப்பச்சி. அதுக்கு லைஃப்பில் ஒரே ஒரு பேர் தான் இருக்கும். அந்த அன்னப்பச்சி வந்து அந்த பேர் இல்லை, அந்த பேர் இறந்துருச்சு அப்படின்னா உடனே அது அடுத்த பேரை தேடி போகாது. இதுதான் அந்த அன்னப்பச்சியோட குவாலிட்டி. இந்த பெண்ணுக்கும் தெரியும் இதுதான் டிவைன் லவ். ஸோ அவங்களுக்கு தெரியும் இதை விட்டு தாண்டி போகிறது முட்டாள்தனம் அப்படின்னு. இந்த காதலை பற்றி அவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குது. அவங்க கையில் பார்த்திங்கன்னா இந்த உலகமே இருக்குது. அவங்க வந்து அது பால் மாதிரி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபெமினன் எனர்ஜி. இந்த டைக்ரஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பால் அது என்ன சொல்கிறது, அந்த ஃபெமினன் எனர்ஜி ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஒரு ஞானம் அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த காதலை பற்றி ஒரு புரிதல் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்தால் இந்த காதல் வரட்டும், நானும் இந்த ஸ்வான் மாதிரி தான், வந்தால் வரட்டும், இல்லைன்னா நான் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வரும்னு நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு புரிதல், இந்த கனெக்ஷன் வந்து தோற்று போகாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இந்த ஆணுக்காக அவங்க காத்திருக்கவும் இல்லை. அவங்களுக்கு தெரியும் என்னைக்காக இருந்தாலும் இந்த காதல் வந்து நிச்சயமாக கல்யாணத்தில் முடியும்னு. பார்க்கலாமா அடுத்தது என்ன வருதுன்னு. சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். யாராவது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் வரி அட் ஆல். நீங்கள் நேசிக்கிற இந்த ஆண் வந்து ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து இந்த ஆணோட இன்டென்ஷன். இந்த ஆணோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த பெண் யார் அப்படின்னு ஒரு புரிதல் வந்துருச்சு நல்லாவே. அதாவது ஒரு புரிதல் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புரிதல்னால அந்த ஆணுக்கு ஒரு கோபமும் இருக்குது. அவங்க இப்போ ஸ்டக்காக இருக்கனால அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்குது. ஆனால் இந்த பெண்ணை பற்றி இந்த ஆணுக்கு பயங்கரமான ஒரு புரிதல் வந்துருச்சு. ஏன்னா இந்த பெண் வந்து ரொம்ப சாமிங். அவங்களுக்கு எப்போ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க அவங்களுக்கு தெரியும். அடுத்தது அவங்க நேசிக்கிறவங்களும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கஷ்டத்துலேருந்து எப்படி மேலே வருது, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது கிரேஸ்ஃபுல்லாக, அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணாமல், இல்லைன்னா எப்படி நம்ம நேசிக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம நேசிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா எப்படி நாம் நடந்துக்கணும், எப்படி நம்மளை நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அவங்களே வந்து காப்பாற்றணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த மாஸ்குலின் எனர்ஜி வெரி மச். இந்த பெண் வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுலையோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுலையோ அவங்க ஜாலியாக அவங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுலையோ எந்த குறையும் இல்லை. அவங்கள பக்காவாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இப்போது ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை கரியர்லேயோ இருக்குது. அவங்க கரியரில் போயிட்டுருக்காங்க. அந்த ஆணுக்கு அது வந்து பெரிய ரிலீஃப். அவங்களுக்கு வந்து இந்த பெண்ணை பற்றி பயங்கரமாக ஒரு புரிதல், அது வந்து மாறவே மாறாத புரிதல். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆண் எனர்ஜி இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. ஏன் அந்த ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்னா, இந்த பெண் வந்து டாட்டர் ஆஃப் வான்ஸ், அதாவது சார்மிங் எனர்ஜி. ஷீ இஸ் சார்மிங், அட்ராக்டிவ். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த ஒரு இந்த என்சாண்டட் எனர்ஜி மாதிரி, அவங்க ஒரு மேஜிக்கல் பீயிங் மாதிரி தான். அவங்களுக்கு பெண் எனர்ஜி பார்த்திங்கன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க, பட் அந்த அட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு கூட பிறந்த மாதிரி. ஒரு சார்மிங் எனர்ஜி அவங்கள சுற்றி இருக்குது, ஒரு மேஜிக்கல் எனர்ஜி. எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சிடும், டக்குன்னு பிடிச்சிடும். அதே மாதிரி யாரையும் மோஸ்ட்லி ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த பெண்ணோட ரொம்ப ஹை குவாலிட்டிஸ். அதனால் இந்த ஆணுக்கு வந்து கொஞ்சம் பயம். ஏன்னா நாம் ரொம்ப டிலே பண்ணோன்னா இந்த தேவதையை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த பெண்ணை சுற்றி ஒரு வலை விரித்து அந்த பெண்ணை வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இந்த ஆண் எனர்ஜி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பெண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கணுங்கிறத இந்த ஆணோட இன்டென்ஷன். இட்ஸ் நாட் டு அட்ராக்ட். அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருந்தோம் அப்படின்னா இந்த பெண் எனர்ஜி ரொம்ப சார்மிங், ரொம்ப அட்ராக்டிவ். ஃப்யூச்சரில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஃபினான்ஷியலாங்கிறதுல இந்த ஆணுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஆணும் வந்து சன் ஆஃப் வான்ஸ் தான். அவங்களும் ஈக்குவலாக அட்ராக்டிவ், ஈக்குவலாக சார்மிங் தான். அதை இந்த ஆண் எனர்ஜி வந்து ஆக்சுவலாக இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் வந்து வி ஆர் கவுண்டர் பார்ட்ஸ் தான். எப்போவுமே லவ்வில் வந்து நான் பெருசு நீ பெருசு இல்லை, ரெண்டு பேருமே சார்மிங் ஒன் வே ஆர் அனதர். ஒருத்தங்க பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து அவங்க எனர்ஜி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பழகுனா அப்படியே என்ன ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஹை அண்ட் குவாலிட்டி இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எல்லாருமே
என்ன சொல்கிறது, யாருமே இங்கே வந்து பார்க்குறதுக்கு பேர்ஸ் வந்து அப்படியே பக்காவாக பார்த்தா பக்கா பேர்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கான் அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம வந்து நேசிக்கிறவங்க கிட்ட புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த காதலை யாராலையும் உடைக்க முடியாது. அதுதான் வந்து இந்த கார்ட்லேயும் இந்த ரீடிங்லேயும் வர விஷயம். ஸோ இந்த ஆணுக்குமே அவங்களோட சார்மிங், அவங்களோட அட்ராக்டிவ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஈக்குவல் கவுண்டர் பார்ட் பார்த்திங்கன்னா டாட்டர் ஆஃப் வான்ஸ் அண்ட் சன் ஆஃப் வான்ஸ் 2 பேர்த்துக்குமே 2 பேர்த்தை பற்றி நல்லா தெரியும். இந்த பெண் எனர்ஜி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்லாம் இருக்குது. இந்த ஆண் எனர்ஜியை விட இந்த பெண் எனர்ஜி கொஞ்சம் அஹெடாக இருக்காங்க. இந்த ஆண் வந்து ஆனால் இந்த குச்சியை விடல பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன துளிர் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆணும் கூடிய சீக்கிரம் அவங்களோட வேல்யூவும் அவங்களோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுப்பாங்க. பட் நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். அவங்க பேசல ஜஸ்ட் டோன்ட் வரி. இந்த ஃபெமினின் எனர்ஜி நோ காண்டாக்டில் இருக்கீங்க, இல்லை அந்த மாஸ்குலின் எனர்ஜி நோ காண்டாக்டில் இருக்கீங்க, இந்த பெண் எங்கன்னா போயிடுவாங்க அப்படின்னா நோ வே. இந்த பெண்ணுக்கு வந்து அப்படி ஒரு புரிதல் இருக்குது இந்த கனெக்ஷனை பற்றி. ஸோ அவங்க எங்கேயும் போக போகிறதில்ல. அவங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது பென்டக்கிள்ஸில். நீங்கள் 2 பேருமே இப்போ பென்டக்கிள்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது மணி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. யூ கைஸ் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். 2 பேருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதிலலாம் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காமிக் பீப்புள் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆண் எனர்ஜிக்கு ஒரு விஷயத்தெல்லாம் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதில் கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கம் இருக்குது. அவங்க ஒரு மாதிரி நைட் மேர் சுச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த கெட்டவங்க க்ரியேட் பண்ண ட்ராப் அதில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரம் அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இது வந்து ரீசன்ட் ஃப்யூச்சர். இந்த பெண் வந்து பேஷண்ட்டாக இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. அதுதான் ரீசன்ட் ஃப்யூச்சர் இந்த கனெக்ஷனோட எனர்ஜி. ஸோ இந்த பெண் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா டிவைன் டைமிங்கில் நீங்கள் நேசிக்கிற இந்த காதல் உங்களை வந்து அடையும். அடுத்தது டிவைன் டைமிங்கில் இந்த ஆண் வந்து இந்த காதலை சொல்லுவாங்க. பட் இப்போது இந்த கார்டு வந்து நாட் கம்மிங் அவுட். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த கார்டு நிச்சயம் வெளியில் வரும். ஏன்னா இது ஜம்ப் ஆகிட்டு உள்ளே போகுது. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, இட்ஸ் நாட் த ரைட் டைம். இந்த ஆணுக்கு இது சரியான சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து காமிக் சைக்கிள்லேருந்து இன்னும் கம்ப்ளீட்டாக வரல. பட் ஒரு புரிதல் இருக்கான நிச்சயமாக புரிதல் இருக்குது. திரும்பவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெண்ட். 2 பேருமே வந்து ஃபினான்ஷியலாக ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஆணும் சரி பெண்ணும் சரி உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க. அங்கே தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஒரு கூட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டாம். மெயினாக இந்த ஆண் எனர்ஜிக்கு தான். ஏன்னா ஆண் எனர்ஜி தான் ஒர்க்கிங் ஹார்ட் டுவர்ட்ஸ் ஸ்டெபிலிட்டி. இந்த ஆண் எனர்ஜி வந்து ஏதாவது ஒரு கூட்டுக்குள்ளே இல்லை ஒரு கன்ஃபைன்மெண்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது த்ரெஷ்ஹோல்டு இருக்குது அப்படின்னா அந்த த்ரெஷ்ஹோல்டை உடைச்சிட்டு வெளியில் வாங்க. அந்த த்ரெஷ்ஹோல்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா தான் உங்களோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த கார்டு வெளியில் வர ட்ரை பண்ணுது. அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஆண் வந்து 6 சக்கரால் ஒர்க் பண்ணணும். இந்த ஆண் வந்து அந்த இன்ட்யூஷனை இன்னும் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணலை. இந்த இன்ட்யூஷனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு பிரேக் த த்ரெஷ்ஹோல்ட் ஆர் த பவுண்ட்ரி ஆர் த கன்ஃபைன்மெண்ட் சுச்சுவேஷன். எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்கனவே ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் இருக்குது. யூ நீட் டு ஒர்க் ஆன் யுவர் 3rd சக்ரா. இது இந்த ஆணுக்கான ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பிளாசமிங் அபண்டன்ஸ். ஆனால் நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை இன்னும் ட்ரஸ்ட் பண்ணல. இன்ட்யூஷன் வந்து தலைகீழாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 4 எனர்ஜி எப்போவுமே ரொம்ப ப்ராமிசிங்கான எனர்ஜி. இந்த 4 பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இந்த 4 எனர்ஜி உங்களுக்கு ஏதாவது சொல்லுது அப்படின்னா இதுதான் உங்களோட பாத், இதுதான் உங்களோட டைரக்ஷன். யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் 4. உங்களுக்கு 4 எங்கெல்லாம் லைஃப்பில் ரிலேட் ஆகிருக்கோ சேஸ் தட் 4. அப்போது உங்களோட 3rd ஐ ஓப்பன் ஆகும். அந்த 3rd ஐ ஓப்பன் ஆச்சுன்னா உங்களோட பிளாசமிங் அபண்டன்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் 3 வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லும், ஒர்க்கிங் டுகெதர். உங்களால் தனியாக இந்த விஷயத்தை சாதிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒர்க் டுகெதர் வித் திஸ் ஃபெமினின் எனர்ஜி, நாட் வித் த காமிக் பீப்புள். ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். இந்த பெண் எனர்ஜியை பிளாக் பண்ணுறதுக்கு தான் இந்த காமிக் பீப்புள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப எவிடெண்ட்டாக ஸ்பிரிட்ஸ் வந்து நான் ஃப்யூச்சரை பற்றி கேட்டேன். அவங்க ஃப்யூச்சரை பற்றி இப்போ சொல்ல விரும்பலை. ஸ்பிரிட்ஸ் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, இந்த காமிக் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த பெண், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பெண் எனர்ஜி இஸ் வெரி ஸ்மார்ட் உமன். அவங்க ரொம்ப திங்கிங் உமன். அவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆல் டைட் அப் பண்ணி வைக்கணுங்கிறது இந்த காமிக் பீப்புளோட பிளான், இன்டென்ஷன். பட் ஷீ நோஸ் தட்
இந்த பெண்ணுக்கு தெரியும் இந்த இந்த பெண்ணோட கால்கள் கட்டப்படலைன்னு. ஷீ ஸ்மார்ட். இந்த காமிக் பண்ணுறனால அவங்க வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து வாக் அவே பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி டைடப்பாகவும் இருக்க போகிறதில்ல. இந்த பெண்ணை பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த காமிக் பீப்புளோட ஒரே இன்டென்ஷன். அவங்க படித்தவங்க, அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. அதனால் ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணி இந்த பெண்ணை தடுத்துடணும், இந்த ஆணும் பெண்ணும் வந்து அவங்க கவுண்டர் பார்ட்னு புரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறாங்க. கெட்டவங்க கெட்டதுக்கு தான் நல்லா தெளிவாக யோசிப்பாங்க, நல்லதுக்கு இல்லை. ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பட் இந்த ஆன் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டையும் இல்லை, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்மர் எதுவும் இல்லை. ஆனால் இந்த ஸ்வோர்டை கையில் பிடிச்சிட்டு ரெடியாக இருக்காங்க. இந்த மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஃபுல் ஃபோர்ஸில் ரெடியாக இருக்காங்க. யார் என்ன த்ரோ பண்ணாலும் இந்த பெண்ணை பற்றி அவங்க அதை பற்றி அலட்டிக்கிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆணுக்கு நல்லா தெரியும் இந்த பெண் யாருன்னு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் வந்து இந்த ஆணுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. இது இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஆணோட இன்டென்ஷன். இது ஆணோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூராக இருக்குது. எந்த பெண் எனர்ஜி இதை பார்த்தாலும் நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம். இந்த ஆண் எதுக்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா டோர் டு ரொமான்ஸ். இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுல இந்த ஆண் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதிலெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை. அவங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து அவங்க கடந்து வந்துடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டம் டெக் கார்ட் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி. அப்புறம் ரெயின்போ, கலர்ஃபுல் ஹாப்பி ஃபேமிலி. நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. இதுதான் வந்து ஸ்பிரிட் சொல்ல வர ஃப்யூச்சர். அதாவது இந்த நியர் ஃப்யூச்சர் முடிஞ்ச வாட்டி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது இந்த ஹாப்பி ஃபேமிலி தான். ஏன் இந்த ஹாப்பி ஃபேமிலி கார்டு முன்னாடி வரல அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இந்த ஆணுக்கு சொல்ல விரும்பினனால தான் வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆண் வந்து ஒரு ரெஸ்டிங். இது எதுக்கு அப்படின்னா அவங்களோட குழப்பங்கள் எல்லாம் வந்து வெளியில் வரதுக்கு. அந்த ரெஸ்டிங் எதுக்குன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான். இந்த கனெக்ஷனை விட்டு தூரம் இருக்கிறதுக்கு இல்லை. நம்ம பார்க்கலாம் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ், மெசேஜஸ் இந்த ஆண் எனர்ஜியோ பெண் எனர்ஜியோ சொல்ல விரும்புகிறாங்களான்னு. நீங்கள் தான் இந்த ஆணுக்கு நீங்கள் தான் எல்லாமே, இல்லை இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் தான் எல்லாமே. 10 of cups. I would do anything for you. இதுதான் இந்த ஆண் வந்து சொல்ல விரும்புகிறது. அடுத்தது இந்த ஆண் சொல்ல விரும்புகிற இன்னொரு விஷயம், இந்த பெண் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம், ஐ எம் சாரி ஃபார் வாட் ஐ ஹேவ் டன். இதுதான் இந்த ஆண் வந்து இந்த பெண்ணுக்கு சொல்ல விரும்புகிறது. இந்த ஆண் எனர்ஜி ரொம்ப கிளியராக இருக்காங்க இந்த ரீடிங்கில். ஏன்னா நான் ப்ரீ ஷஃபிள் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் த காமிக் எனர்ஜிஸ். ஸோ நான் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு தான் இந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது எனர்ஜிஸ் இஸ் ரைட். ஏன்னா நான் நான் எப்போவுமே ப்ரீ ரீடிங் பண்ணுவேன், அப்போது ஏதாவது எனர்ஜிஸ் கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு. பட் மை ப்ரீ ரீடிங் வந்து ரொம்ப காமிக் அட்டாக்ஸ் இருந்தது. திஸ் இஸ் காமிக் எனர்ஜி. இது வந்து 8 of cups எனர்ஜி. மிஸ் பண்ணுறாங்க உங்களை ரொம்ப. 5 இது பார்த்திங்கன்னா ஐ மென்ட் வாட் ஐ செட். இந்த ஆண் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தாங்க முன்னாடி, நான் இதை பண்ண போகிறேன் இல்லைனா நான் வருவேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரஸ்ட் தட். இந்த ஆண் வந்து சொன்னதை கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்தது இந்த ஆண் வந்து ரொம்ப உங்கள் மேலே ஃபாண்டாக. அதாவது நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை, அந்த பட்டர்ஃப்ளை துரத்துறதுல அவங்க ரொம்ப குறியாக இருக்காங்களாம். he doesn't want to miss that butterfly. அதுவும் நீங்கள் மேஜிக்கல் பட்டர்ஃப்ளை. இந்த ஆணுக்கு வந்து ஓகே, இந்த ஆண் ஐ ஜஸ்ட் ட்ரீம் அண்ட் விஷ் ஃபார் எவ்ரி திங். இதுதான் அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட எல்லாமே வேணும். ஏன்னா வந்து அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் அப்படி, அதை வந்து அவங்க மிஸ் பண்ண தயாராக இல்லை. ஹீ வாண்ட்ஸ் எவ்ரி திங். அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது, நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோ. அதுதான் இங்கே தட்ஸ் வை ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபைட் ஹியர். நான் நினச்சேன் ஏன் இந்த பெண் எனர்ஜி இவ்வளோ டீப்பாக வந்து ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறாங்கன்னா சச் அ பியூட்டிஃபுல் கிளாரிஃபிகேஷன். இந்த ஆணுக்கு தான் இந்த கிளாரிஃபிகேஷன். ஹேவ் ஐ லாஸ்ட் எவ்ரி திங். இந்த ஆணுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது, நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்களோ அப்படின்னா. இல்லை, இந்த பெண் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா ஷி நோஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் கனெக்ஷன். அடுத்தது யுவர் ஃபேமிலி ஓன்ட் லைக் மீ. அவங்களுக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டேபிளாக இல்லை. பட் தட் டசன்ட் மேட்டர். ஏன்னா இது டிவைன் லவ். எல்லாமே வந்து டிவைன் டைமிங்கில் ரைட் பிளேஸில் ரைட் சுச்சுவேஷனில் அமையும். ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரை டு காம்ப்ரமைஸ் யுவர் ஃபேமிலி. யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஃபேமிலி. அதுதான் நான் சொல்ல வர்றது. உங்களுக்கு தெரியும் இது ரைட்டாக ராங்கான. இஃப் யூ ஃபீல் திஸ் ரைட், ட்ரை இட் அவுட். லைஃப் வந்து வாழ்கிறதுக்கு தான். இட்ஸ் நாட் எல்லாமே பக்காவாக இருந்தால் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு நம்ம லைஃப் போகுமானா சத்தியமாக இருக்காது. நாம் ஒரு பக்கம் போவோம், கடவுள் ஒரு பக்கம் யூ-டர்ன் போட்டு திருப்பி விடுவாங்க. ஸோ வாழ்க்கையை வாழ்ந்து தான் பார்க்கணும். இது வந்து எதுவுமே இங்கே ப்ரீ ப்ரோக்ராம்ஸ்லாம் எதுவும் இல்லை.
ஐ ஹோப் யூ வில் வெயிட் ஃபார் மீ. இந்த ஆணுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களான்னு. இந்த ஆணுக்கு அந்த குழப்பமே தேவையில்லை. ஷீ இஸ் கோனா வெயிட். இந்த பெண் பார்த்தீங்கன்னா இந்த ஆணுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ நோ. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. யார் இந்த கைஸ்? ஐ மீன் ஆன் எனர்ஜி. ஐ ரீச் அவுட். இந்த ஆண் வந்து இந்த ரீடிங்கை ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க எனர்ஜிஸ் தான் இந்த ரீடிங்கில் ஆல் ஓவர் இருக்குது. ஸோ அவங்க பாட்டை அவங்க ரொம்ப பக்காவாக கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இந்த பெண் எனர்ஜியும் அப்படி தான், அவங்க பாட்டை அவங்க ரொம்ப கிளாரிஃபை பண்ணிட்டாங்க பக்காவாக. ஸோ உங்களுக்கு எந்த குழப்பமுமே இனிமேல் இல்லை. ஸோ இதை நான் ஃபர்தராக கிளாரிஃபை பண்ண விரும்பலை. சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். நீங்கள் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம், நோ கான்டாக்டில் சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாலும் ஜஸ்ட் டோன்ட் வரி, என்ஜாய் யுவர் லைஃப். நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக கொஞ்ச நாளில் ஒன்றா சேர போகிறீங்க. இந்த லவ்வர்ஸ் மாதிரி ஃப்ளை பண்ண போகிறீங்க பியூட்டிஃபுல்லாக. ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு தடையே இருக்காது. மேபி இந்த சின்ன தடங்கள் வந்து அந்த தடையெல்லாம் எடுக்கிறதுக்கு தான். ஸோ ட்ரஸ்ட் யுவர் லவ், என்ஜாய் யுவர் லைஃப். காட் பிளஸ் யூ. ஜெய் சேரம்.